ஏய் நல்ல நாள் அதுவும் நல்ல முனீஸ்வரன் ஆலயத்துக்கு என்னது வருது நல்லபடியான ஒரு திருவிழாவை செஞ்சு வந்துக்கிறேன். வாயில் அடிச்சுக்கிறாடா போடுகாலையா வாயில் அடிச்சுக்கிறியா? வயிறு என்ன வயிறு எடுத்துன்ற என்னது மறுபடியும் சொல்லு. என்னது தண்ணி வயிறு எடுத்துன்ற தண்ணி கலந்து குடிக்கணும். தலையால குடிக்கணுமா? வாயால குடிக்கணும்டா. இந்த நாட்டு மக்கள் எப்படி பேச இந்த கயிற்று பையில கட்டிக்கிட்டா கயிற்று பையில கட்டிக்கிட்டு ஐயோ இந்த கயிற்று பையில திட்டு போட்டு செத்துட்டான்னா இந்த பாவி பத்த பொண்ணு நடுத்துற நாராயணா நீங்க போற இந்த ஊர்ல இருக்கிற சக்காக்கு நாக்கு மேல பள்ளி போட்டு ஏண்டா பாத்தியா? உங்களுக்கு வயசு 60 அம்மாக்கு 20 போற நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க? தண்ணி படம் எடுத்துன்னு போறாங்க பாரு. 2ஆம் தரமா வந்த அந்த தெவுடியா தெய்வம் 2ஆம் தரமா திருமணம் செஞ்சா அவன் இன்னைக்கும் நாளைக்கு இருக்கிறான். பொட்டுன்னு வந்து செத்துட்டாக்கா இந்த நாட்டை யாரு ஆடுறது அப்படின்னு போற பெண்கள் மொத்தம் சரியா பேசிக்கிட்டு போறாங்க. அம்மா மனசு எவ்வளவு குமுறும். நான் பாத்துக்கிறேன் நீ கம்முனு நாட்டு மக்கள் பேசுவாங்க. எனக்கு வயசு 60 என் மனைவிக்கு வயசு 20 அஞ்சு தொத்தன அந்த தருதல ஒருவேளை நாட்டுக்கு வந்தா இந்த நாடு யாருக்கு? ஐயோ அவனுக்கு தானே. அவனுக்கு தான் சொந்தமா. அடுத்து என் பேர்ல இருக்குது. இன்று முதல் இந்த சொத்து சோதனை எதுவுமே என் பேர்ல இருக்கக்கூடாது. அனைத்தும் என் மனைவி மேல ஏந்தி வைக்குவாங்க. ஐயோ வேண்டாங்க வேண்டாம். அடி ஐயோ அடி இந்த ஊர்ல சக்கரை சொல்லுவா. இந்த கயிறு பண்ணி கட்டிக்கிட்டா இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வர ஒரு அத்தி எழுதி வைக்கிறாங்க. ஐயோ இந்த ஊர்ல சக்கரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடி பாயும் உண்டை இதுக்கு தனிக்கு நம்ம கூட்டி குச்சி வேலை செஞ்சு வரோம். கூட்டி குச்சி அவர் ஏஜி கொடுக்குறது ஏண்டி வானான்ற ஊர்ல ஓட்ட ஊர்ல வயசு தான் பேசுகிறேன். முண்டை ஏண்டி வானான்ற ஏன் வேணான்ற ஏன் வேணான்ற எதுக்கு வேணான்ற எதுக்கு அந்த ஆள் எழுதி கொடுக்குறேன்னு சொல்றத அப்பயே நம்ம வாங்கி கூடாது. நம்ம வேணாம் வேணாம்னு சொன்னாதான் அந்த ஆளு எல்லாத்தையுமே வேணாம் வேணாம்னு சொல்லதான் அவனால வரிப்படுத்தி எழுதி கொடுத்து காது கேட்காது அவனுக்கு வேற. இப்பதான் சமயம் நல்லா ஏதி குத்தானாக்கா வாங்கிக்கோ வேணாம்னு சொல்லாத ஆகட்டும். ஏன்னாக்கா முதல் எடுத்த உடனே காடுங்களை அப்படித்தான் பண்ணணும். சொல்றத கேட்டுக்கா. இந்த நாடு அத்தனையும் என் மனைவி போறேன் வாய்க்கோட பத்திரத்தை கொண்டு பத்திரம். வணக்கம்பா. பத்திரம் வேணாம். பத்திரமா? ஒரு 500 ஏக்கர் ரிஜிஸ்டர் பண்ண போறேன். என்ன சொல்ற? 100 ரூபா பத்திரம் வேணுமா? 50 ரூபா பத்திரம் வேணுமா? 500 ரூபா பத்திரம் வேணுமா? 5000 ரூபா பத்திரம் வேணுமா? என்னடா 5000 ரூபாய் பத்திரமா? என் பாத்ரூம் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அது ஆகும். அடப்பாங்க. நல்லா பெருசா கொடு. சரி ஒரு 5000 ரூபாய் பத்திரம் ஒரு 10,000 கொடுத்துறேன். ஒரு 50,000 கொடுத்துறேன் வாங்கிக்கோ. அதெல்லாம் வேணாம். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு தரேன். நான் டிஃபன் சாப்பிட்றேன் அந்த இடம் தாண்டா அந்த பத்திரம். என்னடா 1 லட்சம் ரூபாய் பத்திரமா டிஃபன் சாப்பிட்ற இடத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆகுதா? சரி எவ்வளவு தான் உனக்கு பத்திரம் வேணும்? நல்ல பெரிய பத்திரமா கொடு. எவ்வளவு இல்ல? ஒரு 5 ரூபாயில கொடு. 5 ரூபாயில 500 ஏக்கர் இதெல்லாம் இந்த வாடா ரே. நான் முடிச்சுக்கிறேன். நீ போட அவுட்டு நீ எப்போ வந்து அங்க செஞ்சு அப்போ போட அவுட் ஆகி போச்சு. 2-3 பேர் போட்ட மாதிரி 3 பேரா நான் எதை சொல்லணும் தவறாமல் அந்த பத்திரத்தை எழுத வேண்டும். ஆகட்டும். எனக்கு ஏத வராது. எனக்கு ஏத வராது. எனக்கு டேபிள் வேணும். டேபிளா? இங்க எங்கடா டேபிள் இருக்குது? பஸ் வருது ஏந்து வாடா. முத்தாய் பேசுறா வாடா நீ. எழுதுடா. இந்த விக்கிற வண்டி நாடு. விக்கிற வண்டி இல்ல. முண்டை மகா ஹாஸ்பிட்டல். சொல்லுங்க ஐயா. விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. விஜயவர்மன் மன்னர் எழுதி கொடுப்பது
என்றார். அப்படியே டேய், இந்த நாடு நகரம் நகரம் உப்பு சட்டி கல்வரகோடு உப்பு சட்டி பனின்னு ஆமா ஜட்டி பனின்னு பேண்ட் ட்ரவுசர் ஏய் உப்பு சட்டி கல் விறகோடு அனைத்தும் என்னுடைய மனைவி ஆரவல்லிக்கே சொந்தம். 6 வெள்ளிக்கே சொந்தம். வெள்ளி இல்ல பித்தளை ஆரவல்லிக்கே சொந்தம். சாட்சி போடலாம். நான் சாட்சி போடணுமா? இல்லப்பா, சாட்சி கையெழுத்து போட்டு சொல்றாங்க. ஓட்டே ஆகணும். சாட்சி போடுறது. ஏய் மூதேவிய சாஞ்சின்னு போறதில்ல சாட்சி கையெழுத்து உன்னுடைய ஒரிஜினல் பேர் எழுது. தூரான் என்று சேக. நீ தாண்டா சரியா எழுதிக்கிற பேரை. அதெல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டேன். அந்தா, நீ போடு. உன் தலையெழுத்து இன்னையோட முடிஞ்சு போச்சு. கோவிந்தா கோவிந்தா முருகனுக்கு ஏய் முருகனுக்கு வேல் வேல்றா பரதேசியம். கை நீ எப்பா முருகன் கை நீ எப்பா கொல்லுமாட்டு கைனியா சேத்துவா கைனியா உன் வாயில வசம்ப வச்சு தேக்க பழனி அப்பா. ஒத்துக்காரனாமா எனக்கு கடுக்கடுத்த டேய், இந்த பத்திரத்துல அத்தனை எழுதிட்டேன். ஆனா என் பேரை போட்ட தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. அவள்தான் கதை முடிஞ்சு போச்சு. என் மனைவி யாரும் தரக்கூட பேசவே கூடாது. ஆமா போடுங்க கையெழுத்து போடுங்க. அவள்தான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்தா. இது எதுமா பத்திரமா வைக்கிறேன். ஏன் சார் இது எதுமா பீரோல வச்சா எலி கட்டிடும். சரி, இது கூட கருவாடு வச்சு வைக்க போறேன் வச்சு. அப்ப எலி கடிக்காது பூனை கணை வந்து எஸ்துமா போகுது நாய் எல்லாம் கடிக்காது. எப்படிரா வருது உங்க அம்மா எந்த நேரத்துலடா பெத்தா ஒண்ணு டேய் எத்தமா வெயிடா பத்திரமா பத்திரத்தை ஆரவல்லி பஸ்ல போவா நடந்து போவா உனக்கு எப்படி சௌகரியமா துட்டு தரேன் உன்ன பஸ்ல கூட போ. பஸ்ல போனா லேட் ஆகும். நடந்து போறோம். அப்படி சிறுன்னு போயிடலாம் ஓடாங்க. ஆரவல்லி இன்று முதல் இந்த நம்முடைய நாட்டு மக்கள் உன்னை ஏளனமாக பேசவே முடியாது. அப்படியே பார்த்தாயா சொத்து சோதரம் அத்தனையும் உண்டால எழுதிட்டேன். ஆகட்டும், என்ன இப்போ சந்தோஷமா பார்க்க வேண்டும். அன்போடு பேச வேண்டும். எடுக்க வேண்டும். ஒரு வெத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படி எப்படி பதனா நீங்கள் ராஜா பருவமுதி இசையமுதே இன்பம் தாராயும் உனக்கு 60 எனக்கு வயது 20 20 60க்கு 20 கொச்சு போகும். ஒற்று போகவிட்டால் திருமணம் செய்தி. ஒற்று போகவிட்டால் திருமணம் செய்தி. ஒற்று போக வேண்டும் என்று திருமணம் செய்தி. திருமணம் செய்தியா? ஏண்டா அது எப்படி ஒற்று போகும்? எப்படி ஒற்று போகும்? குடி ஒரு கேடாடா கேடு கட்ட கேட்டு பையா. ஏய் ஏத்து ஏத்து ஏய் அட மாட வச்சிட்டா பையா போடு
கேள்வி போட்டு அந்த பரிசு மேடையில சொல்லுங்க வருவாங்க. இன்னும் ஐயா துரை சின்னத்தம்பி, ஐயா துரை சின்னத்தம்பி ஐயா அவர்கள் இருவரையும் அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். அன்போடு வர வேண்டும், அன்போடு அழைக்கின்றோம். அண்ணா ஐயா துரை சின்னத்தம்பி இருவரும் மேடை அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சாமி வர வைக்கணுமா? நான் கொஞ்சம் சீக்கிரமாக. என்னது இது? என்னது? திருவோடு. இதுதான் திருவோடு. இந்த திருவோட எடுத்து தெரிவி இந்த பக்கம் ஒரு பைசா போட்டின்னு வச்சுக்க, நடக்கிறதா வேற, என்ன நடக்கணும் தெரியாது. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா வையகம் இதுதானடா உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்
நாட்டு மகாராணி. மகாராணி ரெண்டு பேர்ல இருக்குது. ஏன் நான் எப்படி சொல்றேன்? இப்படி சொல்றேன். சொல்லியா? ஏய், ஆமா, இது மனைவி எப்படி இருந்தா? என் போட்ட மனைவி சுந்தரி எப்படி இருந்தா தெரிகிறதா? எப்படி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னுடைய மனைவி எவ்வளவு அடைந்து விட்டார். எவ்வளவு சென்று ஏய், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உன் மனைவி இறக்கவில்லை. நான் என்ன தெரியும் செய்தேன்? என்ன செய்த? பால்ல விஷத்தை கொண்டு கொடுத்து உன் மனைவி சாகடிச்சேன். அப்படி என்றால் என்னுடைய மனைவி தானாக இருக்கவில்லை. நீ செய்த சூழ்ச்சியா? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் உன் மனைவி மாட்டி விட்டார். இந்த ஆர்வம் செய்த சூழ்ச்சி பாலில் விஷத்தை கலந்து என் மூத்த மனைவி சுந்தரிக்கு கொடுத்து என்னுடைய மனைவி உன்னுடைய மகள் இருக்காள், ஆனந்தி. பாவம் அந்த நிலைமைக்கு ஆளாக்கி யாரு? இந்த மாபெரும் சபையில என்னுடைய அண்ணனை அவர் பின்தொடர்ந்து இந்த நிலைமைக்கு ஆளாகிறது யாரு? இந்த ஆர்வம் செய்த சூழ்ச்சி என்னுடைய மகள் ஆனந்தி இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டார். ஆமா, அது மட்டுமல்ல, உன்னுடைய மகன் இருக்கானே ஆனந்தன், அவர் அப்பா, அவன் ஒரு ஐயோ பாவம். என்னுடைய மகன் ஆமா, அப்பாவி, அவன் நிரபராதி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னுடைய மகன் அப்படியாப்பட்டவனே இந்த நிலைமைக்கு ஆளாகிறது யார் தெரியுமா? யாரு? இந்த ஆரவழி. இந்த ஆரவல்லி இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் அவனுடைய நிலைமைக்கு ஆளாகிறது. இந்த ஆரவல்லி செய்த சூழ்ச்சியால் என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் ஒப்பத்த மகன் அவன் இப்படியெல்லாம் வார்த்தையை கேட்டு சித்திரவதை செய்தி அதை அடித்து இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டேனே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆரவல்லி. இந்த ஆரவல்லி அடி பாவி, சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாது என்றான் ஒருவன். சேலை கட்டிய மாதரை நம்பலாம், சேல் விழி அகற்றிய மாதரை நம்பாது என்றான் ஒருவன். உன்னை நல்லவன் என்று நான் நம்பி என்னுடைய பிள்ளைகளை தாய் வேண்டும் என்று உன்னை 2 தடவை திருமணம் செய்தேனே. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். இது ஏய், இது நாட்டில் கூடாது. உயிரோடு விட்டா, நடந்த உண்மை அத்தனை செய்யாத குற்றத்திற்காக வீண்மை சுமந்து புறப்பட்டு வந்திருக்கிறோமா? அந்த பாதையானது எப்படி தெரிவிக்கல்வி, எப்படி கொண்டு வர போகிறேன் உடனே தெரியவில்லையே. சகிதா, எப்படி அம்மா உன்னை பார்க்க போகிறேன்? ஆத்துக்கு பட்டு ஆத்துக்கு பட்டு யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணே.
சந்திக்கிறேன். ஆனந்தையின் கற்பனை